இந்த வீடியோவில் GitHub ஆக்ஷன்னா என்ன, இதை ஏன் சிஐசிடி டூல்னு சொல்கிறாங்க, முதல்ல சிஐசிடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம GitHub ஆக்ஷன்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சிஐசிடி அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி வழக்கம் போல் ஒரு சினாரியை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பிங் கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒரு அப்ளிகேஷன் செஞ்சு கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் மாதிரியே எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு செஞ்சு கேட்குறாங்க. நானும் ஒரு டீமை ரெடி பண்ணுறேன். கிளைண்ட் கிட்ட மீட்டிங் வச்சு அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸையும் அவங்கள்ட்ட கேதர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நானும் என் டீமும் சேர்ந்து பயங்கரமாக பிளான் பண்ணுறோம். இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்க போகுது, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம், எத்தனை பேஜ் இருக்க போகுது, எத்தனை பட்டன் இருக்க போகுது, எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு பிளான் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும்னா A to Z ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்றதை ஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். இதை பண்ணுறதுக்கு மினிமம் 2 months ஆகுது. ஏன்னா A to Z நம்ம பிளான் பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு வழியாக 2 மாதமாக உட்காந்து பிளான் பண்ணி ஒரு ஃபுல் டாக்குமெண்டேஷன். ஓகே, இந்த பிளானை வச்சு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது கோட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிற அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குன்னு ஃபுல் பிளான் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் பிரித்து என்னோடய டெவலப்பர்ஸ்க்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ என் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் தனித்தனியாக அவங்கவுங்க சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் கொடுத்த எல்லா ஒர்க்கையும் உட்காந்து மாங்குன்னு முடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க. கரெக்டாக இப்போ எல்லோரும் அவங்கவுங்க சிஸ்டமில் தனித்தனியாக ஒர்க் பண்ணாங்க. கரெக்டாக இந்த எல்லாமே சேர்ந்தால் தானே ஒரு ப்ராஜெக்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லோரும் அவங்கவுங்க கோட் எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றா சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எல்லோரும் தனித்தனியாக கோட் அடித்ததை நான் மொத்தமாக சேர்க்குறேன்ல, இதுக்கு பேர் தான் மெர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ளிகேஷனில் கோடை மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எல்லோரும் அடித்த கோடை எல்லாத்தையுமே சேர்க்குறதுன்னு அர்த்தம். ஆனால் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இது தான். ஏன்னா நான் ஒன்று அடித்து வச்சுருப்பேன், அவன் ஒன்று அடித்து வச்சுருப்பான். இது ரெண்டுத்தையும் சேர்க்குறதுன்றது பெரிய வேலை. ஒரு வழியாக உட்காந்து சரி பண்ணுறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஃபுல் கோடு நீட்டாக இருக்குது. இப்போ இதை பில்டு பண்ணணும். பில்டுனா என்ன, நம்ம டைப் பண்ண கோடு எல்லாமே சேர்ந்து பில்ட் ஆகி ஒரு ஃபைலாக வரும். இதை தான் பில்டு ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைலை ரன் பண்ணால் தான் நம்ம அப்ளிகேஷனே ரன் ஆகும். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ப்ராஜெக்டோடைய ஃபைனல் அவுட்புட்டே இந்த பில்டு ஃபைல் தான். இப்போ என் ப்ராஜெக்டை நான் பில்டு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பில்டு பண்ணால் நிறைய எரர்ஸ் வருது. இந்த எரர் எல்லாம் நான் சரி பண்ணுறதுக்கே எனக்கு 2 வாரம் ஆயிடுது. ஏன்னா பெரிய அப்ளிகேஷன். கரெக்டாக நிறைய இடம் இருக்குது, நிறைய கோட் அடிச்சிருப்பாங்க. ஸோ பில்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே 2 வாரம் ஆயிடுது. ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி பில்டும் பாஸ் ஆகிடுது. ஃபைனல் அவுட்புட் நமக்கு கிடச்சிருது. இப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் கிடச்சிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதுதான் டெஸ்டிங் ஸ்டேஜ். ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் அவங்கவுங்க கோடுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதி வச்சுருப்பாங்க. சப்போஸ் என்னோடய கோடை வேறு எவனாச்சும் மாற்றிருந்தானா இந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிரும். கம்பல்சரி எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகணும். ஸோ பில்ட் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் கேஸை ரன் பண்ணுவாங்க. இதுதான் அடுத்த ஸ்டேஜ். இந்த டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணும்போது நிறைய டெஸ்ட் ஃபெயில் ஆகும். அதையும் உட்காந்து சரி பண்ணுவாங்க. அது ஒரு 2 நாள் உட்காந்து சரி பண்ணுவாங்கன்னு வைங்க. ஒரு வழியாக டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆகிருச்சு, அப்ளிகேஷன் ரெடி ஆகிட்டு. இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உண்மையான ஒரு டெஸ்டர்ஸ் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணோம்ல, வாட்ஸ்அப்பில் சேட் ஒர்க் ஆகுதா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா, இது எல்லாத்தையும் நீங்கள் மேனுவலாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி மேனுவலாக டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சில விஷயம் ஒர்க் ஆகாது. சப்போஸ் மெசேஜ் ஒருத்தனுக்கு அனுப்புனா இன்னொருத்தனுக்கு போயிடும். இதெல்லாம் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பக் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டு போட்டு இது வேலை செய்யலை, இது வேலை செய்யலைன்னு ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு மறுபடியும் டெவலப்பர்ஸ்ட்டை கொடுப்பாங்க. இப்போ டெவலப்பர் என்ன பண்ணணும், மறுபடியும் முதல்ல இருந்து எல்லா பக்கையும் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் மெர்ஜ் பண்ணி அப்புறம் பில்டு பண்ணி அப்புறம் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி மறுபடியும் டெஸ்டர்ஸ்ட்டை கொடுப்பாங்க. ஒரு வழியாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு டெஸ்டரும் சூப்பராக டெஸ்ட் பண்ணி பக்காவாக இருக்குப்பா அப்ளிகேஷனு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. அடுத்த ஸ்டேஜ் தான் டெப்ளாய் பண்ணுறது. டெப்ளாய்னா சிம்பிளாக சொல்லணும்னா நான் பண்ண அப்ளிகேஷனை இன்டர்நெட்டில் போட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் யூஸ் பண்ணணும். அதுதான் டெப்ளாய். டெப்ளாய் பண்ணுறது முன்னாடி வரைக்கும் நான் மட்டும்தான் என்னோடய அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணிட்டேன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஸோ நான் பில்ட் பண்ண ஃபைலில் ஒரு ஃபைனல் அவுட்புட்டோட ஒரு ஃபைல் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, பில்ட் ஃபைலு. அந்த ஃபைல் எடுத்து சர்வரில் டெப்ளாய் பண்ணி இன்டர்நெட்டில் போட்டாச்சு. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேலையை என்ன பண்ணணும், நம்ம கிளைண்ட்டை கொடுத்து பாருங்கப்பா பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெப்ளாய் பண்ணி முடிச்சுட்டு ஒரு URL கொண்டு போய் என் கிளைண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறேன். இந்தாங்க சார் நீங்கள் சொன்னதை முடிச்சாச்சு அப்படின்ட்டு. அவனும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான்னு வைங்க. பார்த்துட்டு அவன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவான், நான் என்ன பண்ண சொன்னால் நீங்கள் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அவன் கேட்பான். இதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியுமா தோணும், எனக்கு ஐடியே வேணாண்டா, நான் புண்ணாக்கு விற்று பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் போல் தோணும். ஏன்னா 6 மாதமாக உட்காந்து மாங்குன்னு கோட் அடித்து அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்த பக்கை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளவும் பண்ணி இவன் நான் ஒன்று பண்ண சொன்னால் நீங்கள் ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டான். இப்போ டைமும் வேஸ்ட்டு, ஒர்க் லோடும் வேஸ்ட்டு. கரெக்டாக இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, இந்த மாடலுக்கு பேர் தான் வாட்டர் ஃபால் மாடல்னு சொல்லுவாங்க.
இந்த மாடலை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம பில்ட் பண்ண போகிற அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்றதே டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் தெரிய போகுது. கரெக்டாக கிளைண்ட் நம்மளோட அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு அவன் 6 மாதம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அஜைல் மெத்தடாலஜின்னு ஒன்று வந்துச்சு. அஜைல்ன்றது கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜைல்னால் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயந்தான். 2 மாதமாக உட்காந்து ஃபுல் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு மொத்தமாக பிளான் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஃபீச்சரை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு ஃபீச்சரை மட்டும் பண்ணுறாங்கல்ல, இதை ஒரு ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிண்ட்னா 2 வாரம் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 வாரத்தில் இந்த ஒரு ஃபீச்சரை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த ஒரு ஃபீச்சரில் உள்ள வேலையை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி டெவலப்பர்ஸுக்கு கொடுத்துருவாங்க. பட் பழைய மாதிரி நீ தனியாக கோடடி நான் தனியாக கோடடி கடைசியில் வந்து மொத்தமாக உட்காந்து மெர்ஜ் பண்ணு அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ண அப்படி கிடையாது. அப்பப்போ அடிக்கிற கோடை அப்பப்போவே மெர்ஜ் பண்ணிடணும். அதுக்கு தான் கிட்ஹப் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கிட்ஹப் தெரியாதவங்களுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ மட்டுமாச்சு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகே, இப்போ கிட்டை யூஸ் பண்ணுறதுனால மெர்ஜ் பண்ணுற ப்ராப்ளமே இருக்காது. அப்பப்போ பண்ண கூட அப்பப்போ புஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன ஃபீச்சர்னால என்னோட டெவலப்பர்ஸ்லாம் 1 வீக்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னோட அப்ளிகேஷனை நான் பில்ட் பண்ணிடுவேன். பில்ட் பண்ணும்போது டெஸ்ட் கேஸ் ரன் ஆகும். அதில் வர ப்ராப்ளத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். சின்ன ஃபீச்சர்னால எல்லாமே குயிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். பில்ட் பண்ணிட்டு டெஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன். அவங்களும் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபீச்சர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பக் இருந்தால் சொல்லுவாங்க. இது சின்ன ஃபீச்சர்னால பக்ஸ் எல்லாம் 1-2 நாள்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கையில் கொடுத்துடலாம். பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதும் என்னோட அப்ளிகேஷனை சர்வரில் டெப்ளாய் பண்ணிடுவாங்க. இது ஒரு சின்ன ஃபீச்சர் தான், இருந்தாலும் இதையே டெப்ளாய் பண்ணிடுவாங்க. டெப்ளாய் பண்ணி முடிஞ்சதும் அந்த லிங்கை கிளைண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. இப்போ நான் தப்பாகவே பண்ணியிருந்தாலும் உடனே தெரிஞ்சிடும், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, கிளைண்ட் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அடுத்து இன்னொரு ஸ்ப்ரிண்ட் ஆரம்பிப்பாங்க. இன்னொரு ஸ்ப்ரிண்ட்டில் அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டியை சொல்லுவாங்க, அடுத்த ஃபீச்சரு. இதை எப்படி ஒர்க் பண்ணோம் அதே மாதிரி சேம் அதுலேயும் ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி மறுபடி நடக்கும். ஒரு ஸ்ப்ரிண்ட் முடியும், அடுத்த ஸ்ப்ரிண்ட் முடியும், அடுத்த ஸ்ப்ரிண்ட் முடியும். இப்படி அப்ளிகேஷனை ஒரேடியாக உட்காந்து பில்ட் பண்ணாமல் குட்டி சர்க்கிளாக பண்ணுவாங்க. அதுதான் அஜைல். இந்த அஜைலை ஃபாலோ பண்ணுறதுனால என்னோட ப்ராஜெக்ட் கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிளைண்ட்டுக்கு குயிக்காக அப்டேட்டும் கிடைக்கும். இதனால தான் இப்போ வரைக்கும் அஜைலை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த அஜைலில் ஒரு சிக்கல் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் ஃபால் பார்த்தோம்ல, 6 மாதமாக உட்காந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. அதை பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணுறது என்னமோ ஒரே ஒரு வாட்டி தான். கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அப்ளிகேஷன் ஃபுல்லாக டெவலப் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க தான் நடக்கும். ஸோ அதை அவங்க மேனுவலாக பண்ணுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பட் அஜைல் வந்ததுக்கப்புறம் 2 வாரத்துக்கு ஒருக்க அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், டெப்ளாய் பண்ணணும். இது எல்லாமே மேனுவலாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கணும். கரெக்டாக இது அவங்களுக்கு கஷ்டமாகவும் இருந்திருக்கு, டைமும் எடுத்திருக்கு அதிகமாக. இப்போ தான் நம்ம தலைவனோட என்ட்ரி. நான் மேனுவலாக பில்ட் பண்ணி நானே மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒருத்தன்ட்ட சொல்லிடுவேன், டேய் நீயே பில்ட் பண்ணி டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுற வேலையை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன்ட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்போ இவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா, கிட்டில் எதுவும் கோடு மெர்ஜ் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். சப்போஸ் நான் என்னோட கோடை கிட்டில் மெர்ஜ் பண்ணேன்னு வைங்களேன், அவனே அந்த கோடை எடுப்பான், பில்ட் பண்ணுவான், டெஸ்ட் கேஸை ரன் பண்ணி நமக்கு ரிசல்ட் அனுப்பி விட்ருவான். ஸோ நான் மேனுவலாக பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்னோட கோடை ஆட்டோமேட்டிக்காக அவனே எடுத்து அவனே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணி அவனே ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணான்ல, இதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். கண்டினியூஸ் அப்படின்னா தொடர்ச்சியாக, இன்டகிரேஷன்னா ஒருங்கிணைப்பது, ஒன்றாக சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். பல டெவலப்பர்ஸ் தனித்தனியாக எழுதின கோடை அடிக்கடி ஒன்றா சேர்த்து பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுற ப்ராசஸை தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெளிவாக புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டேஜ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது யார் பண்ணுவா? இப்போ ஒருத்தன் நமக்காக ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறான்ல, அவன்கிட்டே நான் சொல்லிடுவேன், சப்போஸ் பில்டு சக்ஸஸ் ஆகி டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோயேன், இந்த சர்வரில் நீயே டெப்ளாய் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவேன். இதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா அஜைல் மெத்தடாலஜியில் அடிக்கடி பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக ஒருத்தனை வச்சுருக்கோம். அவனே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை டெப்ளாயும் பண்ணிடுவான். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி. அதான் CI/CD. இதை பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டூல் தான் இந்த GitHub ஆக்ஷன். இந்த GitHub ஆக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பல விஷயத்தை ஆட்டோமேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பில்டு பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இவன்கிட்ட சொன்னால் போதும், அவனே இது எல்லாத்தையுமே பார்த்துக்குருவான். அண்ட் இதே மாதிரி CI/CD டூலு GitHub ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய CI/CD டூல்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் ஜென்கின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸான CI/CD டூல் தான் இந்த ஜென்கின்ஸ். ஓகே, ஜென்கின்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம ஏன் GitHub ஆக்ஷனை பற்றி படிக்கணும்? இதை வந்து சில இன்டர்வியூஸில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்கின்ஸை விட GitHub ஆக்ஷன் வந்து சில விஷயத்தில் வந்து பெட்டராக இருக்குது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ உங்களுக்கு இந்த சிஐசிடியோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த GitHub ஆக்ஷனை வந்து எப்படி ரியலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.